அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம். மீன ராசி. இப்போ மீன ராசிக்காரருக்கு தாங்க 7.5 சனி ரொம்ப பாதிச்சுட்டு இருக்குது. ஜாதகம் பார்க்க வர்றவங்க பெரும்பாலும் 7.5 சனி நடக்கிறவங்க அந்த மீன ராசிக்காரர்களாக தான் வர்றாங்க. இது லக்கண வாரியாக ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்யுது. இப்போ மேச லக்கணத்துக்காரருக்கு பார்த்தீங்கன்னா மீனராசி மேச லக்கணம். இவங்களுக்கு இடம் வாங்குறதுல பிரச்சனை, வாங்கி போட்ட இடத்துல வில்லங்க பிரச்சனை. சில பேர்த்துக்கு வீடு கட்டி பாதியில் நிற்குது. படிக்கிற பசங்களுக்கு கல்வியில் தடையாகுது. சில பேருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவு, ஆஸ்பத்திரி செலவு வந்துருக்குது. லக்கணம் வாரியாக இப்போ ரிஷப லக்கணத்துக்காரர் எடுத்துட்டிங்கன்னா அந்த நல்ல தைரியம் வீரியம் நல்ல தில்லாக இருந்தவங்க எல்லாமே இப்போ பயந்த சுபாவம் ஆகிட்டாங்க. ஒரு முக்கியமான காரியத்துக்காக எங்காச்சும் பயணம் போனாங்கன்னா காரியம் தடையாகி திரும்பி வர்றது. ஒரு 4 நடை 5 நடை நடக்க வேண்டியதாக ஒவ்வொரு காரியத்துக்கும். இந்த மாதிரி ரிஷப லக்கணத்துக்காரருக்கு அதே ரிஷப லக்கணத்துக்காக சில பேருக்கு இளைய சகோதரர்களோட பிரச்சனை ஆகிறது. இளைய சகோதரருக்கு மருத்துவ செலவு, தம்பி தங்கச்சி கூட மனஸ்தாபம், இந்த மாதிரி கோளாறு ரிஷப லக்கணத்துக்காரர் கொடுத்துட்டு இருக்குது. இப்போ மிதுன லக்கணத்துக்காரருக்கு எடுத்துட்டிங்கன்னா மிதுன லக்கணம் மீனராசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு எல்லாம் குடும்பத்தில் நடக்குது. பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடி, வருமானம் கட்டு, ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது மிதுன லக்கணத்துக்காரருக்கு. இப்போ கடக லக்கணம் மீனராசிக்காரருக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா லக்கணம் கடகம் ராசி மீனமாக்கிறவங்களுக்கு மனநிலையே கொஞ்சம் ஸ்டடி இல்லை. அவங்க ரொம்ப டென்ஷன், ஒரே குழப்பம், எதையுமே ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி அமைப்பில் ஓடிட்டு இருக்குது. பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதிலெல்லாம் கொஞ்சம் கை வைக்குது. பேரை கெடுக்கிறது, புகழ் கெடுக்கிறது, அந்தஸ்து கெடுக்கிறது, கௌரவத்தை கெடுக்கிறது, இந்த மாதிரி மன சஞ்சலமாக இருக்கிறது எல்லாமே கடகலக்கணம் மீனராசிக்காரருக்கு. இப்போ சிம்மலக்கணத்துக்காரருக்கு எடுத்துட்டிங்கன்னா சிம்மலக்கணம் மீனராசிக்காரருக்கு இரவில் தூக்கம் மாறுதில்லை. கவலை கவலை கவலை, எதையோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கடந்த காலத்தை யோசிக்கிறது, நிகழ்காலத்தை யோசிக்கிறது, வருங்காலத்தில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பயந்துக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு சிம்மலக்கணத்துக்காரர்களுக்கு. இப்போ கன்னிலக்கணத்துக்காரருக்கு எடுத்துட்டிங்கன்னா மீனராசி கன்னிலக்கணம் இவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற தொழில் வியாபாரத்தில் லாபம் இல்லை, வருமானம் கம்மி, அசலை கூடுது, சில பேர்த்துக்கு நஷ்டத்தை கூடுது. இந்த கண்டிஷனில் ஓடிட்டு இருக்குது கன்னிலக்கணம் மீனராசிக்காரருக்கு. மறுபடியும் நீங்கள் துலாம் லக்கணத்துக்காரர் எடுத்துட்டிங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் தடை, நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருந்த தொழில் இப்போ தடை ஆகிடுது, தொழில் ஸ்லோவாகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்காரர்களுக்கு தகப்பனாரோட பிரச்சனை. அப்பா அதை பண்ணி தருவார், இதை பண்ணி தருவார். அப்பா சொத்தை தமக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னார், ஒன்றும் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பாக்கியங்கள் தடைபடுறது, அதுவும் சிரமத்தில் ஓடிட்டு இருக்குது விருச்சிக லக்கணத்துக்காரருக்கு. இப்போ தனுசு லக்கணத்துக்காரர் எடுத்துட்டிங்கன்னா நித்திய கண்டம் பூரண ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தினம் சேர்த்து படிக்கிற மாதிரி. அதாவது தனுசு லக்கணம் மீனராசி அவங்களுக்கு இப்படி. மறுபடியும் மகர லக்கணத்துக்காரர் மீனராசி எடுத்துட்டிங்கன்னா மகர லக்கணம் மீனராசி எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கை துணைவரோட சண்டை, வாழ்க்கை துணைவியோட சண்டை, நண்பர்களுடைய பிரச்சனை, தொழில் பங்குதாரர்கள் பார்ட்னரோட பிரச்சனை, இப்படி போகிற பக்கமெல்லாம் அவங்களுக்கு அப்படி தகராறு வேண்டியிருக்குது. கும்பலக்கணம் மீனராசி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கடன் 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 வாங்கினா கடனை திருப்பி கொடுக்க முடியாது, கடன் கொடுத்தா திரும்ப வராது, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கடன் பிரச்சனை, ஓவர் பிரச்சனை, அதாவது கும்பலக்கணம் மீனராசிக்காரருக்கு. இப்போ மீனலக்கணம் மீனராசி இவங்களுக்கு தானுங்க ரொம்ப பிரச்சனை. லக்கணம் ஒன்றாகி ராசியும் ஒன்றாகி கடுமையான மன உளைச்சல், முடிவெடுக்க முடியாத நிலைமை, டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி லக்கண வாரியாக அந்த ஏழச்சனி பார்த்துக்கிறது. இது எப்போத்தான் நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/6/2027 சனி பயிற்சி ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த மீனராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை தொடர்ந்து போயிட்டு இருங்க, அந்த சனி ஒன்றும் பேசாது. மறுபடியும் அந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது சும்மா பார்க்குற போதெல்லாம் ரோட்டில் பார்க்குற போதெல்லாம் 100-200 கையில் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் சனி உங்களை போனால் போச்சாதுன்னு மன்னிச்சு விட்ருவார். இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சரி பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.